இப்போ இந்த விழாக்கில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நாங்கள் வந்து நாகர்கோவில் ஒரு சின்ன ஒரு பர்ச்சேசிங் போகிறோம். என்ன பர்ச்சேசிங் போகிறோம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிறோம் காரில் போகிறோம். கிளீனிங் கார் க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல பழத்தை வந்து எடுத்து வச்சோம். 2 நாளாச்சு காருக்குள்ள மறந்தே போச்சு. நல்லா பழுத்து போச்சு. ஞாபகம் இருந்து நான் கேட்டேன். அப்போ வந்து அவங்க மனம் ஜம்முன்னு இருக்கு. இப்போ நம்ம எங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்எம்ல இருக்காது கார் பார்க்கிங்ல வந்து காரை பார்க் பண்ணி விட்டாச்சு. பாப்பாவுக்கு இயரிங் பர்ச்சேசிங் முடிஞ்சாச்சு. இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பாப்பாக்கு. இப்போ எங்க இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் போர்ட்டிஸ்க்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் லிஃப்ட்ல போகிறோம் 5வது மாடிக்கு. ஃபர்ஸ்ட் டைமா எங்கள் மாமியார் வந்துட்டாங்க, பாட்டியார் வந்துட்டாங்க எங்கள் கூட. பார்த்தீங்களா நம்ம வீட்டு செலவுக்கு பாப்பா பெட்டில் டாய்லெட் போகலாம். நம்ம அதனால என்ன வாங்க வந்திருக்கோம்? பெட்டுக்கு பெட்ஷீட் எடுக்கிறோம். ஸ்லீப்பிங் முடிஞ்சு முடிஞ்சாச்சுண்ணா. போத்தி சுகர் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சிக்கு தொட்டுனாக்கா ஊறுகாய். நைட்டு இப்போ என்னன்னா ஒரு வழியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் கிளம்பியாச்சு. பாருங்க தூக்க முடியாமல் தூக்கிட்டு வரேன் எங்கள் அம்மா. போகிறோம் ஈட்டிங் போகிறோம். கார் லிஃப்ட்டில் மேலே போயிட்டு இப்போ காருக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்து பர்ச்சேஸ் பண்ணால் நமக்கு வந்து கிஃப்டெல்லாம் கிடைக்குது. இப்போ என்ன கிஃப்ட் கிடைக்குன்னு பார்ப்போம். கூப்பன்லாம் பார்த்து நமக்கு கிடைச்ச கிஃப்ட்டுன்னு நினச்சிடாதுங்க. அது வந்து நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் டைமில் வந்து வந்தாச்சுன்னா டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் எங்களுக்கு கிடைச்சது வந்து ஒரு ஹாட் பாக்ஸ் தான் கிடச்சிச்சு. உங்களுக்கு இதேமாதிரி கிடைக்குன்னா நீங்களும் இந்த மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கிஃப்டெல்லாம் கிடைக்கும். ஆசையா இருக்கா? கூடாது. காட்டியா காலைல போடுவியா? இப்பவுமே தான் காலைல போட்டிருப்பியா கலத்தி போட்டிருக்கியா? குத்துதுன்னு சொல்லி கலத்தணும்னா உனக்கு கொலுசே வாங்கி தர மாட்டேன். நீங்க எல்லாரும் சாட்சியா குத்துதுன்னு சொல்லி கலத்துனான்னு சொன்னா இந்த கொலுசை கொடுத்து இதே மாதிரி கொலுசு நான் எனக்கு எடுத்து போட்டுக்கிடுவேன். அவளுக்கு கொடுக்க மாட்டேன். பார்த்துக்கோங்க. அழகு தங்கத்துக்கு ஆளுல இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேசிங் எல்லாமே முடிச்சாச்சு. யாரு கேப்பா? இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேசிங் எல்லாமே முடிச்சாச்சு. என்ன வாங்கினோம் எதுக்காக வாங்கினோம்னா பாப்பாவுக்கு கொலுசு இல்லைனால பாப்பாவுக்கு கொலுசு வாங்கினோம். ஸ்கூல் ஆரம்பிக்க போது அதனால அவளுக்கு ஒரு கம்மல். அதுக்கப்புறம் இதே மாதிரி பெரிய கம்மல்லாம் ஸ்கூலுக்கு போட்டு விடக்கூடாது. அதனால வந்து சின்னதாக ஒரு ஸ்டாண்டு வாங்கினோம். அப்புறம் என்னன்னா குட்டி பாப்பாவாக இருக்கட்டும் பெரிய பாப்பாவாக இருக்கட்டும் பெட்டில் வந்து யூரின் போயிருந்தாங்க. அதனால யூரின் ஷீட்டு பெட்டுக்கு வாங்கிக்கிட்டு அப்படி சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நம்மளோட சேனலுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து இன்னும் கிடைக்கல. கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வீடியோ போடுறோம். அது அதுக்கு முன்னாடி ஒரு 3 வருஷமா அவங்க தனியாக போட்டுட்டு இருக்காங்க. 2.5 வருஷமா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து இன்னும் எங்களோட பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு லைக்ஸும் ஃபாலோஸ் எதுவுமே கிடைக்கல. அதனால இனிமே வந்து இதுக்கு எப்படி நாங்கள் அங்கே வந்து நிறைய வீடியோவில் கேட்டுட்டோம், எப்படி என்னென்ன கண்டென்ட்லாம் நாங்கள் வீடியோ போடணும், எப்படி வீடியோ போடணும்னு நீங்கள் சொல்லுங்கள், அதே மாதிரி நாங்கள் போடுறோம்னு சொல்லியிருக்கோம். ஆனால் நீங்கள் வந்து யாருமே அந்த மாதிரி எந்த கமெண்ட்டுமே பண்ணலை. அதாவது ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கட்டும் எங்கள் வீடியோஸை பார்க்குறவங்களா இருக்கட்டும் யாருமே அந்த மாதிரி கமெண்ட் பண்ணல. அதனால் இனிமேல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வீடியோ போடணும்னு சொல்லி.
அதே மாதிரி முடிஞ்ச அளவில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போடுறோம். எங்களோட சேனலுக்கு வந்து உங்களோட சப்போர்ட்டை வந்து தாங்க. இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி யார்ட்டையுமே அடம்பிடிச்சு கேட்டதில்லை. அதே மாதிரி எங்கள் அப்பா அம்மாட்டையும் நான் இது வரைக்கும் அப்படி வாங்கி திறந்து கேட்டதே இல்லை. எது வாங்கி தராங்களோ அதை ஏற்றுப்பேன். ஆனால் என் பொண்ணுக்கு வந்து இன்னும் அவள் கேட்க ஆரம்பிக்கல. அவள் கேட்கக்கூடிய சமயம் அதை கொடுப்பேன். ஆனால் அதுக்கு வரைக்கும் நமக்கு பிடிச்சதெல்லாம் போட்டு அழகு பார்க்கணும்னு சொல்லி நான் எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன். நான் ஒன்று கேட்குறேன், அடம் பிடிச்சி கேட்க மாட்டேச்சு. நான் இப்போ என்ன மட்டும் எதுக்கு அடம் பிடிச்ச? நான் வந்து சொன்னது திங்ஸ், அதாவது இப்போ வந்து ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஒரு கொலுசாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு மோதிரமாக இருக்கட்டும், அந்த மாதிரி எதுனாலும் ஒரு சாப்பிட்ற பொருளாக இருக்கட்டும், இதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கலனாலும் இனி என்னைக்காவது கிடைக்கும். அதாவது அப்பா அம்மா கிட்ட வாங்கிக்கலனாலும் நம்ம படிச்சு முடிச்சு நம்ம சம்பாத்தியத்தில் நம்ம வாங்கி நம்ம ஆசையை தீர்த்துக்கலாம். அப்படி ஒரு எய்ம் இருந்து, அதுக்கப்புறம் அப்படி ஒரு இது இல்லைனாலும் சரி நம்ம மேரேஜுக்கு அப்புறம் நம்ம ஹஸ்பண்டோட வீட்டில் போயிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. ஆனா நீங்க வந்து அப்படி இல்லையே. நீங்க வந்து எனக்கு ஆப்ஷன் இல்லையே, இது இல்லைன்னா அதுன்னு சூஸ் பண்றதுக்கு ஆப்ஷன் இருந்துன்னா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஆப்ஷனே கிடையாது. இப்போ நான் கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்லிட்டு இருந்தியா? ஆமா, புரியலையா? இப்போ இந்த ட்ரெஸ் இருக்கட்டு, 2 ட்ரெஸ் இருக்குன்னா இந்த ட்ரெஸ் வேணுமா அந்த ட்ரெஸ் வேணுமான்னு கேட்டா இந்த ட்ரெஸ்ன்னு சொல்லிடலாம். உங்களுக்கு வந்து ஆப்ஷனே இல்லை, எனக்கு நீங்க தான் வேணும்னு அதாவது மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எப்படி நம்ம அதை மாற்ற முடியும்? ஓகே, வெரி குட். தேவையில்லாத அனாவசியமான கொஸ்டின் கேட்காதீங்க, ஓகேவா? சொல்லிட்டு இப்போ என்ன பேசிட்டு இருந்தாலும் நான் டாபிக்கே மறந்துட்டேன். ஸோ வந்து எங்களோட சேனலை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் தாங்க. பிரேக் விட்டு நாங்கள் வந்து வீடியோஸ் போட்டோம். இனி வந்து அப்படி இல்லை, டெய்லி உள்ள வீடியோஸ் டெய்லி அப்லோட் ஆகிட்டே இருக்கும். வேற இனி என்ன சொல்றதுன்னு தெரியல. தயவு செஞ்சு உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு தாங்க. எங்க சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பை பை. இனிமே நம்ம பாப்பாவும் நம்ம வீடியோக்குள்ள வருவாங்க.